இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த இரத்த தான முகாமானது மென்மேலும் பல்லாயிரம் யூனிட்டுகளை கொடுத்து இரத்த தான கொடையாளர்களை பெருக்கி இந்த அமைப்பு இரத்த தானத்தை பெருக்க வேண்டும். இரத்த தானத்தின் நோக்கம் இன, மொழி, மத, ஜாதி, அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு எந்த மொழி, எந்த மதம், எந்த இனம் என்ற பாகுபாடு இல்லாமல் தான் நாம் ஒவ்வொருவரும் இரத்த தானம் செய்யக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்களே. எங்கள் அமைப்பு முயற்சி மக்கள் அமைப்பு 2007ஆம் ஆண்டு நாங்கள் தொடங்கிய இந்த இரத்த தான சேவை அன்று முதல் ஜாகிர் ஹுசேன் எங்களோடு பயணித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு முஸ்லீம், நாங்கள் ஒரு இந்து என்ற வேறுபாடு எங்களுக்குள் ஒரு நாளும் வந்ததில்லை. அரசியலும் எங்களோடு கலப்பதில்லை. அனைத்து கட்சிகளோடும் நாங்கள் இணைந்து இரத்த தானம் செய்கிறோம். அனைத்து ரசிகர் மன்றங்களோடு இணைந்து நாங்கள் இரத்த தானம் செய்கிறோம். அனைத்து ஃபேக்ட்ரிகளுக்கும் செல்கிறோம். அனைத்து மளிகை கடை சகல இடத்திலும் நாங்கள் இரத்த தானம் செய்கிறோம். நோக்கம் என்ன? ஒரு உயிர் போவதை தடுக்க வேண்டும். மனிதனாக பெருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சிந்தனை தன்னுடைய இதயத்திலே குடிகொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டது தான் முயற்சி மக்கள் அமைப்பு. அதனுடைய பயணம் தொடர்ந்து 19 ஆண்டுகளாக நாம் பயணித்திருக்கிறோம். எங்கள் அமைப்பில் சராசரியாக 40க்கும் மேற்பட்டவர்கள் 100 யூனிட்டை தொடக்கூடிய கொடையாளர்கள். அவருடைய நோக்கம் அதுதான், ஒரு உயிரை காக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். நம்ம ரங்கராஜனும் சரி, நம்ம சதீஷ் நாகடாவும் சரி, முத்துராமசாமியும் சரி, ராஜன், ஜாகிர் ஹுசேன், பொன் செவலை, நம்ம ஜவஹர்லால், அவருக்கு நாம் குறிப்பிட்ட இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு நாங்கள் எப்பாவது ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு துளி கூட மனசு சடையாமல் அடுத்த நொடி வந்து அங்கே ரத்த தானம் பண்ணுவார். அவர் ரத்தம் கொஞ்சம் ரேரான குரூப், வேறு நெகட்டிவ் குரூப்பு. உடனடியாக எல்லா வேலையை விட்டு போட்டு வந்து ரத்த தானம் செய்வார். இந்த மாதிரி சேவை உள்ளம் கொண்ட மனிதர்கள் சேர்ந்திருப்பது தான் முயற்சி. முயற்சி தான் வளர்ச்சி. வளர்ச்சி தான் வெற்றி. வெற்றி என்பது யாரோ ஒருவருக்கு சொந்தமானதல்ல, எல்லோருக்கும் சொந்தமானது வெற்றி. நாம் அனைவரும் ஒருங்கிணையும் போது தான் இந்த வெற்றி பன்மடங்காக விஸ்வரூப வெற்றியாக மாறுகிறது. அதில் நீங்கள் இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த இரத்த தான முகாமிற்கு முயற்சி அமைப்பினுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் உரிதாக்கி மகிழ்கிறோம். உங்களுடைய சேவையில் ஈடுபட்டுக்கூடிய இந்த நிர்வாகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கும் இந்த இரத்த தான முகாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும், எல்லோரும் வந்து இங்கே இரத்த தானம் செய்ய வேண்டும், எங்கள் அமைப்பை போல் இந்த ஜமாத்தும் வளர வேண்டும், அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தலைமைகளும் அனைவரும் சேர்ந்து இதை மென்மேலும் உலக அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வயசு எத்தனை முறை ரத்தம் கொடுத்துருக்கீங்க? அப்படியா? என்னுடைய வயசு 62ங்க. 63வது 2 முடிஞ்சு 63க்கு போயிட்டுருக்கிறேன். 1989 மாதம் அக்டோபர் மாதத்தில் என்னுடைய ரத்த தானத்தை தொடங்கினேன். அது திருப்பூர் ஜிஎஸ் தான் கொடுத்தோம். அன்றைக்கி ஈஸ்வரன் பாலி பிளக்கில் தான் பிளட் பேங்கே இருக்கும். திருப்பூருக்குள்ளே வேறு எந்த பிளட் பேங்கும் இருக்காதுங்க. அப்போது நாம் என்ன செஞ்சோன்னா, ஒருத்தருக்கு ரத்த தானம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்போது ரத்த தானம், ஐயோ நம்ம எப்படி போய் ரத்தம் கொடுக்குறது, நமக்கு ஹேபிள் சாப்பிட்டா தான் ரத்தம் வருவே அப்படின்னு நினச்சிட்டு இருந்து பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க. டாக்டர் அன்றைக்கி அம்சவேணிட்டு அவங்க டாக்டரு திருநெல்வேலிக்காரரு. அவங்க தான் சொன்னாங்க, தம்பி நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கொடுக்குற ரத்தம் 24 மணி நேரத்தில் உங்கள் உடம்புல உற்பத்தி ஆயிரும், ஆனால் அந்த அணுக்கள் உருவாகிறதுக்கு 90 நாள் ஆகுன்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்க. அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் 90க்கும் மேற்பட்ட இரத்த தானத்தை நாம் செஞ்சுருக்கோம். ஒவ்வொருவரும் நான் சொல்கிறேன், ஏன்னா எங்கள் அமைப்பில் கூட எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா டைம் போயிடும் ரொம்ப. அதனால தான் சொல்கிறேன். நம்ம ரங்கராஜ் இருக்கார், 70 யூனிட்டுக்கு மேலே ரத்த தானம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வயசு 62, 63 வயசு இருக்க ரங்கராஜ் 70 வயதுக்கு மேல் கொடுத்துருக்கார். நம்ம சதீஷ் நாகடா நம்ம அமைப்பினுடைய துணைத் தலைவர். அவர் ஒரு சேட்டு, ஆனால் எங்களுக்குள்ள அந்த சேட்டுங்கிற வேறுபாடு இல்லை. அவரும் 90 முறைக்கு மேல் ரத்த தானம் பண்ணியிருக்கார். இவர்களை போன்ற நல்ல உள்ளங்கள் நாங்கள் இணைஞ்சிருக்கிறதுனால தான் எங்கள் அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டுக்கோப்பு கலையாமல் அப்படியே போயிட்டு இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.